இந்த நாள் எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த ப்ரேயர் மீட்டுக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு 4 விஷயத்தை நம்ம அப்படியே டேர்ன் பண்ணி இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். சரியா? அப்படியே திரும்புங்க. இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு நினச்சேன், பட் நம்ம டைம் ஷெடியூலை பொறுத்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ப்ளீஸ் டேர்ன் தட் சைட். ஓகே, எப்பயுமே நம்ம கொஸ்டினை கையில் வாங்கினதும் நமக்கு வர்றது ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு பிபி வரும். ஆமாவா இல்லையா? வாட் யூ மீன் பை பிபி? பிளட் ப்ரெஷர். ஓகே, ஸோ இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் ஃபாஸ்ட் ரீக்காலாக 2 விஷயத்தில் சொல்லிவிட்டு, அடுத்து நம்ம பிரச்சனைக்கான காரணம் என்ன, நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு 4 டிவிஷனாக ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரி, இந்த பிளட் ப்ரெஷர் பிபியை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல பைபிள் ரிலேட்டடாக 2 பர்சன்ஸ் இருக்காங்க, எஸ்ரா, தானியேல். இவங்க 2 பேர் மேலேயும் கர்த்தருடைய கரம் இருந்தது. ஸோ ஹேண்ட் ஆஃப் காட் நம்ம மேலே இருக்கும்போது இந்த பிளட் ப்ரெஷர் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். பிளட் ப்ரெஷருக்கு எல்லோரும் என்ன எடுப்பாங்க? டேப்லெட் எடுப்பாங்களா? அந்த 2 டேப்லெட் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேப்லெட், அதே பிபி டேப்லெட்டுக்கு பிபியே எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பி, பைபிள் ரீடிங். ஃபஸ்ட்டு பி என்ன? பைபிள் ரீடிங். என்னெல்லாம் வாசிக்கணும், எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ரீகால் பண்ணணும்னு ஒரு 4-5 அதிகாரங்கள் போட்டிருக்கேன். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி ரீகால் பண்ணுங்கள். ஞானத்திற்கு சம்மந்தமான, பயத்தை ஒடுக்கக்கூடிய, ஜெயத்தை தரக்கூடிய, கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நிரூபிக்கக்கூடிய ஒரு 5 வசனங்களை நான் கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. 2வது டேப்லெட் பி. வாட் இஸ் த பி? ப்ரேயர். ஸோ ப்ரேயர் நீ எப்படியெல்லாம் பண்ணணும்? நான் எப்படி பண்ணினேன்னா, என்னோட கண்ணு மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு நல்ல பார்த்து படிக்கிறதுக்கான எந்தெந்த கொஸ்டின்லாம் வரும் அப்படின்றதுக்கான பார்வையை தாங்கன்னு கண்ணில் வச்சு ஜெபம் பண்ணுவேன். 2வது காதில் வச்சு ஜெபம் பண்ணுவேன். நான் மறந்துட்டாலும் உங்களுடைய மெல்லிய சத்தம் எனக்கு சொல்லி தரட்டும், என் கைகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய இருதயத்தை ஆசீர்வதிங்கன்னு நான் இதெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ 2வது டேப்லெட் என்னம்மா? ப்ரேயர். இது பெரியவங்களுக்கும் பொருந்தும். ஸோ ஃபஸ்ட்டு டேப்லெட் ஃபார் பிபி பைபிள் ரீடிங், செகண்ட் டேப்லெட் ப்ரேயர். ஓகே, இது 2மே நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கக்கூடியது. இப்போ நம்ம அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம படிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் அவர் டைவர்ஷன்? ஸோ ஃபோக்கஸ் பண்ண முடியாத டைவர்ஷன்ஸ். சோசியல் மீடியா எல்லாரும் சொல்லிட்டாங்க, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். ப்ளீஸ் ஒமிட் தட். செகண்ட், ஓவர் திங்கிங். வாட் யூ மீன் பை ஓவர் திங்கிங்? கொஸ்டின் இப்படி வந்துட்டா நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? டஃப்பாக வந்துட்டா நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? தெரியாது வந்துட்டா நான் எப்படி ஆன்சர் பண்ணுறது? கம்மியான மார்க் வந்துட்டா எப்படி ஆன்சர் பண்ணுறது? ப்ளீஸ் டோன்ட் பதர் அபவுட் தட். எக்ஸாமுக்கு போகும்போது அதெல்லாம் யோசிக்காத. 3வது நமக்கு இஷ்யூ ஃபேமிலி ப்ராப்ளம். கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் என்ன இருக்கும்? ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். அதை கொஞ்சம் நாளைக்கு மார்ச், ஏப்ரல் வரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணு. 4வது ப்ராப்ளம் டிப்ரெஷன். நீனே உனக்கு டிப்ரெஷனை உண்டாக்கிக்காத. சரியா? இந்த 4ஐயும் நம்ம ஒதுக்கிட்டோன்னா நம்ம அழகாக எதில் ஃபோக்கஸ் பண்ணிடலாம்? ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அடுத்த 3rd ஒன்று நான் சொல்ல போகிறேன், எதெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. உன்னையே நீனே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காத. படிக்க முடியல, எழுத முடியலன்னு உன்னையே நீனே என்ன பண்ணிக்காத? ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காத. 2வது ஸ்டடி பிளேஸ். படிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த நீ ஒதுக்கு. கண்டிப்பாக அது பெட்டாக இருக்கக்கூடாது. என்னை பாருங்கள் எல்லோரும், எதில் உட்காந்து படிக்காதீங்க? கட்டிலில் உட்காந்து படிக்காத. அன்னோயிங்லி யூ வில் பி ஸ்லீப். கட்டிலில் உட்காந்து படித்த அப்படின்னா என்ன செஞ்சிருவேன்? சாய்மானமாக இருக்கிற இடத்துல படித்தேன்னா உடனே நீனே ஏமாற்றிட்டு தூங்கிடுவேன். ஸோ ஸ்டடி பிளேஸ் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கணும். உன்னை சுற்றி யாராவது மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கிற இடத்துல உட்காந்து படி. 3வது மொபைல் யூஸ் பண்ணாத. எல்லா டீச்சர்ஸும் சொன்னாங்க, எழுதுனதை அடிக்கக்கூடாது, கிறுக்கக்கூடாது. யூ ஜஸ்ட் புட் ஒன் சிங்கிள் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, தென் 5th ஒன், அடுத்தவங்க ப்ரிப்பரேஷனோட உன் ப்ரிப்பரேஷனை கம்பேர் பண்ணாத. அவள் அது படிச்சிருக்கா, நான் இது படிக்கலை. ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் ப்ரிப்பரேஷன். உன்னால் எது முடியுமோ அதை மட்டும் படி. 6th ஒன், புதுசாக ஒரு சாப்டர் எடுத்து படிக்காத. 14 யூனிட் தான் இருக்குது, நான் 10 தான் படிச்சிருக்கேன். மோர் தென் என் ஆஃப் த 10 சாப்டர்ஸ். ஓகே, டோன்ட் கான்சன்ட்ரேட் டு தி நியூ சாப்டர்ஸ். 10 போதுன்னா அதோட நிறுத்திக்கோ. 7வது ஓவர் கான்ஃபிடென்ஸ்.
எல்லாரும் சொல்லுவாங்க கான்ஃபிடென்ட்டாக இருன்னு. நான் சொல்கிறேன் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காத, கான்ஃபிடென்ட்டாக இரு. ஓவர் கான்ஃபிடென்ட்னா என்ன தெரியுமா? இந்த கொஸ்டினா நான் எழுதிடுவேன்னு கண்ணிலே பார்க்காம போகிறது, அது தப்பு. சரியா? ஒரு ஜஸ்ட் ரீகால். லாஸ்ட் ஒன் என்ன செய்யணும்? லாஸ்ட் ஒன் என்ன செய்யணும்? உன் சப்ஜெக்டையும் உன் சப்ஜெக்ட் டீச்சரையும் முதல் லவ் பண்ணி பழகு. என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் டீச்சரையும் சப்ஜெக்டையும் விரும்பு. அப்போ அந்த சப்ஜெக்டுக்காகவும் அந்த டீச்சருக்காகவுமே நம்ம நிறைய படிச்சுடுவோம். ரெண்டாவது, உன்னை நீனே பாசிட்டிவ் மோட்டிவேஷன் பண்ணிக்கோ. என்னால் முடியும், ஓகே, ஐ கேன் ஹேபிள் அப்படின்னு நீனே உன்னையே பாசிட்டிவ் பண்ணிக்கோ. மூணாவது, அடுத்தவங்களுக்கு அந்த கொஷினை சொல்லிக் கொடு. குரூப் ஸ்டடி கிடையாது, டீச் அதர்ஸ். நீ சொல்லித்தரணும். குரூப் ஸ்டடி கிடையாது, நீ சொல்லித்தரணும். நாலாவது, உன்னோட தப்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடி. மிஸ்டேக் ஃபைண்ட் அவுட். எந்த கொஸ்டினுக்கு ஏன் கம்மியான மார்க் வாங்கியிருக்கேன்னு மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணு. அஞ்சாவது, கிளாஸ் நோட்ஸ் எடு. ஸ்டிக்கி நோட்ஸ்ன்னு இருக்குது, ஷார்ட் நோட்ஸ் எடு. ஆறாவது, 10 வருஷம் 15 வருஷம் ப்ரீவியஸ் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணு. டைம் ஷெட்யூல் அழகாக கிடைக்கும். ஏழாவது, ப்ளூ பிரிண்ட். வாட் யூ மீன் பை ப்ளூ பிரிண்ட்? 16, அதாவது ஒன் வேர்ட்ஸ் எவ்வளோ வரும், அசஸ் அண்ட் ரீசன் எவ்வளோ வரும், 3 மார்க் எவ்வளோ வரும், 5 மார்க் எவ்வளோ வரும், எந்த சாப்டரில் வரும், வெயிட்டேஜ்ன்றது ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் லாஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், பிரெயின் நமக்கு எப்போ 100% ஃபங்க்ஷன் ஆகும்னா ஏர்லி மார்னிங் 4 to 6. 4 to 6. ஸோ 4 o'clock எழுந்ததும் பைபிள் ரீட் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, படிக்க உட்காரு. 100% சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்ஸ் உனக்கு கிடைக்கும். ஐ திங்க் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எஸ், எல்லோரும் நல்லா எழுதுங்க. காட் பிளஸ் யூ. நல்லா படித்து தெளிவாக படித்து முடிஞ்சது அளவுக்கு மார்க் வாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, உன்னால் என்ன முடியுமோ அதை படித்து அந்த மார்க் வாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.